ஹாய் ஹலோ டேம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே வந்துட்டு டங்கோட ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ ஹாரர் ப்ளஸ் காமெடி கலந்தாப்பில் சொல்லும் நீ கேட்ட மாதிரி இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துட்டு சொல்லு. தென் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன் ஆஃப் யுவர் டே. எனக்கு உன்னோட நேம் தெரியாது. ஸோ சாரிடா, இது நான் கேட்குறக்கு மறந்துட்டேன். ஒரு வேளை நீ நேம் சொன்னீன்னா வேணால் நம்ம டைட்டிலில் வந்து செட் பண்ணிக்கலாம். சாரி, நான் வந்து ஒரு 10 நாளைக்கு உட்காந்து யோசித்து ஸ்டோரி போட்டாலே அது ஒழுங்காக வராது. இது வந்து ஜஸ்ட் இப்போ ஒரு ½ திங்க் பண்ணி போடுற ஸ்டோரி எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு தெரியல. இதோட ரிவ்யூ நீ தான் சொல்லணும் எனக்கு, சரியா? கேட்டுட்டு எப்படி இருக்குது, உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுடா. தென் சைக்கோ கில்லர் தான் போடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே இது கேட்டனால இதை போட்டுட்டேன். ஓகே, நான் ரொம்பலாம் பேச விரும்பல, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலையா நோ ப்ராப்ளம், ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனில் வந்து ஒரு பங்களா மாதிரி இருக்குது. ஸோ லைக் பேலஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அந்த பேலஸை சுற்றி வந்து நெருப்பு வச்சு விட்டுறாங்க. ஸோ அந்த வீடு அப்படியே வந்து பற்றிக்கிட்டு எரியுது. உள்ளேருந்து நிறைய சவுண்ட் கேட்குது, ப்ளீஸ் ஹெல்ப்மேன்னு சொல்லி. பட் அங்கே இருக்க யாருமே ஹெல்ப் பண்ணலை. சவுண்ட் வர வர இன்னும் வந்து டீசல் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அதை எடுத்து உள்ளே தான் ஊற்றுறாங்க. அது ஊற்ற இன்னும் பற்றி எரியுது. அப்போது அந்த சிட்டிக்கு நியூவாக வர ஒரு பர்சன் வந்து கேட்குறாங்க, எதனால் இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா, எதனால இப்படி? நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? யாருப்பா நீ? நீ ஏன் இந்த சிட்டிக்கு புதுசு? இங்கே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியாது. நீ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வந்துருந்தீன்னு வச்சுக்கோ, அப்போ தெரிஞ்சிருக்கும் என்ன ஏதுன்னு சொல்லி. பேசாமல் அவன் வேலையை பார்த்துட்டு போ, அவ்வளோதான். வேலையை பார்த்துட்டு போகணுமா? நீங்கள் பாட்டுக்கு பண்ணுவீங்க, உயிரோடு இருக்கிறீங்க, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? மனசாட்சி இருந்தால் அவங்க இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? எதுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு? அதுவா, டீட்டெயிலாக சொல்லி ஆகணுமா? ஆமாம். ஓ சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. குழந்தைங்க? ஒரு பொண்ணு இருக்கா. ஏஜ் எவ்வளோ? அது எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க? சொல்லுங்கள், உங்கள் பொண்ணோட ஏஜ் எவ்வளோ? அவளுக்கு ஒரு 20 இருக்கும். இனிமேல் தான் உங்கள் பொண்ணை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். அதுவும் தெரிஞ்சோ தெரியாமலேயோ நீங்கள் இந்த சிட்டிக்கு வந்துட்டீங்க. இந்த சிட்டியில் என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். எங்கக்கிட்ட ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அவ்வளோதான். சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இல்லை, புரியல எனக்கு. என் பொண்ணு கேட்குறீங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்குறீங்க, ஏஜ் என்னன்னு கேட்குறீங்க, எதுக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? எனக்கு டீட்டெயிலாக சொல்லியே ஆகணும். போதுங்க, நீங்கள் இங்கேருந்து கிளம்பிடுங்க. முடிஞ்சால் இன்றைக்கே இந்த ஊரை விட்டு காலி பண்ணி போயிடுங்க. விடுபா, பார்த்துக்கலாம், என்ன பண்ணுறாங்களோ பார்த்துக்கலாம், விடு. அவங்க இன்றைக்கி தானே புதுசாக வந்திருக்காங்க. இந்த பேலஸில் இருக்கிறதெல்லாம் தெரியல, பார்க்கலாம். நாளைக்கு இதே நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். நீங்கள் எத்தனை நாளைக்கு இந்த டைமில் இங்கே வந்து நின்று பார்த்தாலும் இந்த பேலஸ் இப்படி தான் எரியும். இங்கே இருக்க எல்லாருமே இங்கேயே தான் இருப்போம். அது இல்லாமல் நாளைக்கு நைட்டு நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கனாலும் இதே மாதிரி நீங்களே உங்கள் கண் முன்னாடி தெரிவிங்க, இதே மாதிரி கொஸ்டின் கேட்பீங்க அப்படின்னு வந்து சொல்லி நல்லா பயமுறுத்தி விடுறாங்க. அவரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸோ இப்போது அப்படியே ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. 2 daysக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு காமிக்கிறாங்க, அவங்க நேம் வையன். உங்களுக்கு வந்து ஒரு அம்மா அப்பா ஒரு தம்பி இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஒரு சைல்டிஷ் கேர்ள். தென் உங்களுக்கு வந்து காடோட பவர் இருக்குது. ஸோ அந்த சொல்லுவாங்கள்ல, இந்த பொண்ணுக்கு தெய்வ சக்தி நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி ஒரு பொண்ணு. நீங்கள் உங்கள்கிட்ட வந்து எந்த ஒரு ஆத்மாவும் கிட்டக்க வராது, அப்படி இருக்கும். அதுதான் வந்து உங்களோட ஒரு சின்ன இன்ட்ரோ. என் சைன் ஹீரோ பார்த்தா டேங்,
டாங்கை பற்றி நான் சொல்கிறத விட ஸ்டோரிக்குள்ளே போக போக தெரிஞ்சுக்கிறது பெட்டர். அவனுக்கு வந்து ஒரு அம்மா, அப்பா, தங்கச்சி இருக்காங்க. அது இல்லாமல் அவனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று ஜங்குக், இன்னொன்று ஜின். இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ். போதும், இதோட இன்ட்ரோ முடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் அவங்க இன்ட்ரோ. இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஜின் சைட் காமிக்கிறாங்க. ஐ மீன் டாங் சைட். டாங் வந்து ஒரு ஆசிரமத்தில் இருப்பார். ஸோ அங்கே தான் வந்து ஜங்குக்கும் ஜின்னும் வந்து ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ஸோ அங்கே எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. டேய், நான் வந்து பிளாக் மேஜிக் கற்றுக்க போகிறேன்டா. எது பிளாக் மேஜிக் கற்றுக்க போறியா? ஊரில் இருக்க எல்லாரையும் பிளாக்காக மாற்ற போறியா? அதான் பிளாக் மேஜிக்கா? ஏய் சும்மா இருடா. பிளாக் மேஜிக் மீன்ஸ் இப்போது அது எப்படி சொல்கிறதுனா, வாயில் தான் சொல்லணும்னு எனக்கும் தெரியும். கொஞ்ச நேரம் வாயை மூடு. நான் வாயை மூடிட்டு இங்கே இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது சேக்கி. ஏப்பா சாமி, நீ இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரிய வேணாம். கொஞ்ச நேரம் சும்மா இருக்கணுமா? ஐய சீ, அதெல்லாம் வெக்கமாக இல்லை. போடா. டாங், இவனுக்கு எங்கேருந்து டாங் நீ ஃப்ரெண்டாக பிடிச்சேன்? இந்த ஆசிரமத்துலேருந்து தான் ஜிக்கே என்னை ஃப்ரெண்டாக பிடிச்சான். உன்னை கூட இங்கே இருந்தானே ஃப்ரெண்டாக பிடிச்சான். இங்கே பாரு ஜென், இதுக்கு மேலே நீ வாயை திறந்தேன்னு வச்சுக்கேன், உன்னை நானே கொலை பண்ணிவிடுவேன். ஹே சும்மா இருங்கடா. என்னடா இப்போ உங்கள் 2 பேருக்கு ப்ராப்ளம்? போதும் சரியா? காலேஜுக்கு டைம் ஆச்சு, மரியாதையாக கிளம்புங்க. இன்னும் எத்தனை நேரத்துக்கு தான் இங்கேயோ உக்காந்துருக்க போகிறீங்க? அதுவும் கரெக்டு தான். சரி போகலாம். பட் ஒன் கண்டிஷன், நமக்கு பிளாக் மேஜிக் தெரியும்னு யாருக்கும் தெரியக்கூடாது. அதையும் மீறி சொன்னீங்கன்னா அவ்வளோதான். தென் ஜிம், நீ தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உன் வாயை மூடுறது உனக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கோ, உன் வாய்க்கு நான் ஜிப் போட்டு விட்டுருவேன். காலேஜுக்குள்ளே ஃபுல்லாக நீ வாயில் ஜிப் போட்டுகிட்டே தான் சுற்றணும். புரியுதா? ஏய், ஜிப்லாம் போட்டு இப்படா பேசுறது? என் ஃபிகர் அங்கே இருக்கும்டா. ஃபிகர் ஒன்று தான் இப்போ உனக்கு கேடு. வாயை மூடிட்டு வாடா. ஜங்குக், இப்போ இன்னொன்று, நைட்டு ஒரு பூஜை இருக்குது. மனசில் வச்சுக்கோ, மறந்துடாத. நைட் பூஜை இருக்குது. அது இல்லாமல் 20லேருந்து 22 வயசுக்குள்ளே இருக்க பொண்ணு தான் வேணும். அது நல்லா மைண்டில் வச்சுக்கோ. புரியுதா? சரி டாங், நம்ம பார்த்துக்கலாம். அதுவும் இந்த ஊரை பற்றி தெரியாத பொண்ணு தான் வேணும். சரி அப்படின்னு வந்து சொல்லி எல்லாம் பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க காலேஜுக்கு. ஸோ காலேஜ் போனால் நீங்களும் அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ், இவங்களும் ஃபஸ்ட் டே காலேஜ். எல்லாம் உள்ளே வரும்போது நீங்களும் டாங்கும் ஒன்றா தான் அந்த காலேஜில் காலடி எடுத்து வச்சுருப்பீங்க. ஸோ அப்போ அங்கே வந்து அந்த அந்த காலேஜே ஒரு நிமிஷம் அதிருது. என்னென்னு புரியல. நீங்கள் ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுக்கிறீங்க, டாங்கும் எடுத்துடுறான். இப்போது அங்கே இருக்க ஒன்றும் இல்லை. அகெயின் வந்து 2 பேரும் சேம் அட் டைமில் கால் வைக்கிறீங்க. அந்த காலேஜை சுற்றி இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்த விட்டே போயிடுது. பிகாஸ் அங்கே ஏதோ நடக்க போகுதுன்னு சொல்லி தெரியுது. இது டாங்க்கும் உணருது, இங்கே என்னமோ நடக்க போகுது. லைக் ஏதோ ஒரு ஆத்மா, ஒரு குட் ஆத்மா வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியுது. பட் அது நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. அதனால் வந்து எதுவும் திங்க் பண்ணாமல் அப்படியே போயிடுறாங்க. ஸோ நீங்கள் கால் வச்ச பிளேஸில் அப்படியே ஃப்ளவராகவும், அவர் டாங் கால் வச்ச பிளேஸில் வந்து ஃபுல்லாக ஒரு மாதிரி டார்க்காக, அந்த இடமே வந்து ஒரு மாதிரி எப்படின்னா கருகி அந்த மாதிரி இருக்குது. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து எதுக்கா நீங்கள் வர சைடு வராங்கன்னா, பிகாஸ் நீங்கள் வர சைடு வந்து ரொம்ப ஒரு ஃப்ளவர் தென் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் டாங் போன சைட் அவன் எதுக்கு அந்த மாதிரி பண்ணியிருப்பான்னா, இந்த ஊரை பற்றி தெரியாத பொண்ணு அந்த காலடியில் கால் வச்சா உடனே வந்து டாங்க்கு அது தெரிஞ்சிடும். பிகாஸ் அந்த பொண்ணை அவன் தூக்கிட்டு போகணும்ல. அதனால் நீங்களும் வந்து இன்சைட் நிறைய பேர் வராங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த பக்கம் மாறியிருப்பீங்க. டாங்கோட கால் வச்சு மேலே நீங்கள் கால் வைக்கவும் டாங்க்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. லைக் அவனோட ஆத்மா தென் அவனோட சக்தியெல்லாம் வச்சு தான் வந்து அந்த இடத்த அப்படி பண்ணியிருப்பான். அது எல்லாத்தையும் என்னமோ உடச்சி அவனையும் ஏதோ பண்ணுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது.
அவன் இருந்துட்டான் என்னவா இருக்கும், ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே கத்திட்டு இருக்கான். ஜங்குக் வந்துட்டு இங்கே வந்துட்டு என்னட்டா அவங்க என்னாச்சு, இங்கே ஏதோ இங்கே ஏதோ குட் ஸ்பிரிட் இருக்குது. ஸ்பிரிட்டா? அதுக்கு வாய்ப்பு இல்லைடா, நம்மளே ஒரு ஸ்பிரிட்டு. ஹே அது இல்லைடா, குட் ஸ்பிரிட் மீன்ஸ் நல்ல ஆத்மா தான். அது யாருன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடி ஜங்குக். ஏன்னா அது இருக்கிற பக்கம் கூட நம்ம போகக்கூடாது. பிகாஸ் நம்ம போனோன்னா நம்மளுக்கு அழிவு ஆரம்பம். புரியுதா? சரி, நான் அதே மாதிரி பண்ணுறேன் டயம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ இப்போது நீங்கள் தான் டயாவை பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருக்கான். இங்கே நின்றுட்டு ஹாய் ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் அவங்க சுற்றி பார்க்குறான். நானா? நீங்கள் தான். ஹாய் ஹாய் கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. ஸோ நாங்கள் உங்ககிட்ட வரோம். அவங்கக்கிட்ட வந்துட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கை கொடுக்குறான். ஸோ நாங்கள் உங்களை பார்த்ததுமே பிடிச்சிச்சு. அப்போது நீங்கள் கை கொடுக்குறீங்க. அப்போ வந்து கை கொடுக்குறான். கை கொடுத்ததுமே வந்துட்டாங்க அப்படியே தூக்கி வீசிடுது. அது உங்களுக்கு எதுவும் ஃபீல் ஆகலை, பட் டேங்க்கு நல்லா ஃபீல் ஆகுது. அவன் உங்கள் முன்னாடி தான் நிற்கிறான். பட் அவனுக்குள்ளே இருக்க அந்த பேட் அந்த ஆத்மாலாம் வந்து அப்படியே வெளில போயிடுது, அவனை விட்டு தூக்கி வீசுது. ஸோ டாங் வந்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்ருக்கான். திருப்பி உங்கள் கையை விட்டுட்டு உங்கள் கையை விடவும் அந்த ஆத்மாலாம் திருப்பி அவனுக்குள்ளேயே வந்துடுது. திருப்பி உங்கள் கை பிடிக்கிறான். திருப்பி அது எல்லாம் தூக்கி வீசுது. ஸோ இதே மாதிரி ஒரு 2-3 டைம் வந்து அவன் டெஸ்ட் பண்ணுறான், நீங்கள் தான் அந்த ஆத்மாவா நல்ல ஆத்மாவான்னு சொல்லி. ஆமாம், அதை கண்டுபிடிச்சிட்றான் நீங்கள் தானே. ஸோ 2-3 தடவை அவங்க ஹேண்டை ஹோல்ட் பண்ணுவோம். அந்த ஆத்மா வெளியே போய் வர்றதுனால அவன் அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதெல்லாம் சின்ன பார்த்துட்டு டாங் ஏஞ்சிக்கோ டாங் ஜங்குக் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே கூப்பிடுவோம். ஜங்குக்கும் இங்கே வந்துடுறான். என்னாச்சு, எதுக்கு கூப்பிட்டேன்? டாங் பாருங்க அன்கான்ஷியஸில் இருக்கான், சீக்கிரம் அவனை எடுத்துகிட்டு போகணும், வா. நானும் வரேன். இல்லை வேணாம், நீங்கள் வேணாம், இங்கே இருங்க, நாங்கள் கூப்பிட்டு போய்க்கிறோம். ஏன்? நானும் வரேன், அவன் எனக்கு ஃப்ரெண்டு. ஹலோ, இன்றைக்கி தானே புதுசாக பார்த்தீங்க, அதுக்குள்ளே எப்படி நீங்கள் ஃப்ரெண்டாக முடியும்? கொஞ்சம் உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறீங்களா? அவனை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், போங்க. ஆனால் இங்கே பாருங்க, நான் டயாங்கோட தான் இருப்பேன், நீங்கள் 2 பேர் போங்க அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர் ஷோல்டர்லேயும் கை வைக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கும் சேம் அதே தான் ஃபீல் ஆகுது. 2 பேர் உடம்புல இருக்க அந்த ஆத்மாக்களும் தூக்கி வீசுது. அப்போது ஜங்குக் கன்ஃபார்மே பண்ணிடுறான், இவ தான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி. உனக்குலாம் ஒரு தடவை சொன்னால் புரியாதா? உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க? சும்மா பேசினதே பேசிகிட்டு இருக்காது சரியா? அவனை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும், உன்னை விட அவனை எனக்கு நல்லா தெரியும். அவன் பிறந்ததுலேருந்து நான் அவன் கூட இருக்கேன், எனக்கு தெரியாது அவனை பற்றி? எப்போவோ யாரோ நீ என்னைக்கோ மீட் பண்ணுதா எல்லாம் அப்படியே அவன் பிறந்ததுலேருந்து நீ அவன் கூட இருக்கியா? இப்போ எதுக்கு இப்படி பேசுகிறேங்க? எங்கே பார், நீ யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது, மரியாதையாக இந்த இடத்த விட்டு காலி பண்ணிவிடு. இன்னொரு தடவை இந்த டைம் பார்க்க நீ வர்றதை பார்த்தேன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன மிரட்டுறீங்க? நான் என்ன பண்ணேன்? எங்கே பார், இதுக்கு மேலே இங்கே எதுன்னு வச்சுக்கோயா, உன்னை தானே நான் பண்ணிவிடுவேன், தயவு செஞ்சு இங்கே எது போயிடு அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்க பொண்ணுங்களாம் வந்துட்டு, ஏம்மா உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? போய் இவனுங்க பார்க்க எதுக்கு நீ வந்த? தயவு செஞ்சுங்க அதை நீ வந்துடுமா போகலாம் அப்படின்னு சொல்லவும் அங்கே இருக்க ஒரு பொண்ணு ஜங்குக்கோட கண்ணை பார்க்குறா. பார்த்து ஜங்குக்கோட கண் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிறது அப்படியே ஃபுல்லாக ஒயிட்டாக மாறுது. அதை பார்த்து அந்த பொண்ணு பயந்து போய் அங்கேருந்து அப்படி எல்லாம் போயிடுறாங்க. அப்போது டாங்க வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போனதும் அவனுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ் வருது. அவன் முழிச்சிட்டு, யார் அந்த பொண்ணு, எதுக்கு இந்த காலேஜ் வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குவோம். ஜின் வந்து அவருக்கு இருக்க பவரை வச்சு பார்க்குறாரு. இப்போ வந்து நியூவாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களோட பொண்ணு தான். அது இல்லாமல் உங்கள் அம்மா அப்பாவை எரிச்சாங்கல்ல, அந்த பிளேஸ்க்கு போயிட்டு வந்தவ. அங்கே எதுக்கு அவள் போனா? மேபி அங்கே போனால் நம்மளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் அவளை கூப்பிட்டு தான் போகணும். சரி, எதுனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ இங்கே பாருவாயன், உனக்கு அவனை பற்றின ஃபுல் ஸ்டோரி நாங்கள் சொல்கிறோம் சரியா?
ஆனால் இதை நீ வெளியே யார்கிட்டே சொல்லிடாத. முடிஞ்ச வரைக்கும் நீ கேர்ஃபுல்லாக இரு. உன்னோட ஏஜ் எவ்வளோ? 20. மை காட். ஏன் இன்னும் 2 வருஷத்துக்கு நீ ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும். நான் சொல்கிறேன் கேளு. சரி சொல்லுங்கள். என்னாச்சுடா? உன் லைஃப்பை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். உன்னோட ஃபுல் லைஃப் எனக்கு தெரியணும், சொல்லு. சரி சொல்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து இவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஊர்க்காரங்க ஒயன் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இது டேங் சொல்கிற மாதிரியே இருக்கட்டும், ஓகேவா? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் என் குடும்பத்தோடு இங்கே வந்தேன். ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது என்னோடய வயசு ஒரு 12 இருக்கும். அப்போது ஒரு தடவை எனக்கு எங்கள் அம்மானா ரொம்ப பிடிக்கும். சரியா? எங்கள் அம்மா கிட்டே போயிட்டேன். அம்மா, நம்ம இங்கே புதுசாக வந்திருக்கோம். எனக்கு இங்கே விளையாடுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைம்மா. என்ன பண்ணலாம்? அப்படியா? அதுவும் தங்கச்சி இருக்காள், அவளோட விளையாடு. அம்மா, அவள் கிடக்குறாம்மா, போங்கம்மா. ஏய், என்ன? அவள் என் கூட விளையாடுறதுக்கே வரமாட்டாம்மா. சும்மா எதனா சொல்லிகிட்டே இருப்பா. எனக்கு அவளை பிடிக்கலம்மா. ஏன் இப்படி பண்ணுறீங்க? சொல்கிறத கேளுடா. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. சரி சரி, அப்போ நீங்கள் விளையாட வரீங்களா? சரி, நானே வரவா அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அம்மாவும் விளையாடிட்டு இருந்தோம். அப்போது எதிர்பாராவிதமாக எங்கள் அம்மா தண்ணியில் கால் வச்சு வலிக்க விட்டு விழுந்து அவங்களுக்கு அந்த இடத்துல ஷாக் அடிச்சிச்சு. அதனால் அவங்களால ஏஞ்சி நடக்க முடியாது, பேச முடியாது. அந்த மாதிரி ஒரு இதில் இருந்தாங்க. எங்கள் அப்பா எல்லாமே பண்ணிட்டாரு. ஹெவன் யாராவது எதுனா ப்ராப்ளம் சொல்லி வந்தால் எங்கள் அப்பா பண்ணுவார். இந்த மேஜிக் இருக்கும்ல, ஒயிட் மேஜிக், பிளாக் மேஜிக். ஒயிட் மேஜிக்னு இருக்கான்னு எனக்கு தெரில, சாரி, பிளாக் மேஜிக் பண்ணுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி இருக்க ஒரு புக் படித்து எங்கள் அம்மாவை எப்படியாவது சரி பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு இறந்து போனவங்களோட உடல் தேவைப்பட்டுச்சு. எங்கள் அப்பா ஊரில் யாருனா இறந்துட்டாங்களான்னு பார்த்தார். அப்போன்னு பார்த்து ஊரில் யாருக்குமே சாவு வரல. சரின்னு சொல்லி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அங்கே போய் கேட்டு பார்த்தாங்க. செத்து போன அனாதை பாடிஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே இருக்கவங்க சரி சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. அப்போது ஒரு சின்ன பொண்ணோட பாடி தான் எங்கள் அப்பாவுக்கு கிடச்சிச்சு. அதை வச்சு அந்த பொண்ணோட உடம்புக்கு திருப்பி உயிரை கொண்டு வந்தால் எங்கள் அம்மா செத்தாலும் திருப்பி உயிரை அவர்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு எங்கள் அப்பா நம்பினார். நம்பி அந்த வேலையை பார்க்க ஆரம்பித்தார். அது ஊர் மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. தப்பாக புரிஞ்சு எங்கள் அம்மா, அப்பா, தங்கச்சி என் கண் முன்னாடி உயிரோடு கொளுத்துனாங்க. என் தங்கச்சியோட வயசு அப்போது வெறும் 5 வயசு. 5 வயசு பொண்ணை கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் தீயில போட்டாங்க. அதிலிருந்து எவ்வளவோ என் தங்கச்சி அழுதா. இப்போ வரைக்கும் அங்கே போய் நீங்கள் மார்னிங் டைமில் நின்று பார்த்தா அழுகிற சவுண்ட் கேட்கும். நம்பலைன்னா போய் கேட்டு பாருங்கள். ஆனால் எனக்கு ஒரு டவுட். என்ன, இதெல்லாம் உண்மையா? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு? இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. 10 வருஷத்துக்கு அப்புறம் அவன் அம்மா அப்பாவை கொன்ன இந்த ஊரை பழி வாங்கணும்னு சொல்லி அவன் திரும்பி வந்திருக்கான். ஆனால் நீ அவன்கிட்ட போகாத. நான் ஏன் போகக்கூடாது? நான் போவேன். சொல்கிறத கேளு ஒய்யன். அவன்கிட்ட போனேன்னா உனக்கு சாவு நிச்சயம். அது எப்பேற்பட்ட சாவாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் அவனை திருத்தி நான் அவனை பழைய மாதிரி கூட்டிகிட்டு வருவேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தானோ அதே டைம் நான் அவனை கூப்பிட்டு வருவேன். ஒய்யன், அவன்கிட்ட போனேன்னா உன் சாவு நிச்சயம். அது எப்பேற்பட்ட சாவாக இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. நான் அவனை பார்த்து தான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால் அவனை வீட்டுக்குள்ளெலாம் கொடுக்க முடியுது. ஒய்யன், உனக்கு புரியுதா இல்லையா? அவன் அப்படி தான் பண்ணுவான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு அவன் வேணும். அவன் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் நான் அவனை திருத்தி அவனை எனக்கானவனை ஆக்கிப்பேன். அதோட இந்த ஊரை அழிக்கணும் தானே அவன் வந்தான். இந்த ஊரையே அவன் அழிக்க மாட்டான், என்னையும் எதுவும் பண்ண மாட்டான். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்திருப்பீங்க. ஸோ இதெல்லாம் டேங்க்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பேசிட்டு வந்ததெல்லாம். ஸோ அவன் வந்துட்டு அவன் இங்கே தான் வரா.
இந்த வீட்டுக்கா? ஆமாம், அவள் இங்கே தான் வரா. எதுக்கு வரா? அவள் என்னை திருத்தணுன்ற முடிவில் வரா. அது நடக்கக்கூடாது. இந்த ஊரை நான் அழிச்சே ஆகணும். ஹே, இந்த ஊரை அழிச்சா திருப்பி நம்ம நியூவாக க்ரியேட் பண்ணலாம்ப்பா. நியூவாக இந்த ஊர் திரும்பி க்ரியேட் ஆகக்கூடாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். நீ விடாத, நான் க்ரியேட் பண்ணுறேன். ஜென், நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? நான் அப்பளே அதான் அவங்க சொன்னேன், சும்மா இருந்தேன்னா நான் இங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. எப்போ சாமி, நீ கொஞ்ச நேரம் வாயை மூடு. என்னால் வாயை மூட முடியாது. என் வாய் கொஞ்ச நேரம் கூட மூடாது. நான் அப்படி தான் பேசுவேன். நீ என்ன பண்ணுவேன்? தயவு செஞ்சு இங்கேருந்து எந்திரிச்சு போயிடு எங்காவது. நான் ஏன் போகணும்? நீ போ. இது நான் ஓன் டேடியா கட்டினாரு? இல்லை, யார் கட்டினாங்களோ யாருக்கு தெரியும். ஹே, கொஞ்ச நேரம் வாயை மூடுங்கடா. ஜங்குக்கும் வாய் மூட சொல்லு. நான் ஏன் மூடணும்? நான் தான் மூட முடியாது. நான் இப்படி தான் பேசுவேன். ஜின், தயவு செஞ்சு பேசாமல இருடா. ஏன்டா இப்படி படுத்துற என்ன? அப்படிலாம் முடியாது. நான் இங்கே தான் இருப்பேன். நான் தூங்க போகிறேன். எனக்கு தூக்கமாக வருதுப்பா சாமி. சரி, நீ என்னோடய ரூபத்தில் இங்கே இரு. நான் இங்கேருந்து போகிறேன். எப்படியும் அந்த பொண்ணு இங்கே தான் வருவா. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எனக்கு தெரியாது ஜின். அவளை தொட்டதுமே என் உடம்புல இருக்க ஆத்மாலும் தூக்கி வீசிச்சு. அவளுக்கு துணையாக அந்த தெய்வம் நிற்குது. ஸோ பார்த்து, உனக்கு எதாவது ஆச்சுன்னா எனக்கு தெரியாது. ஹே, என்னடா இப்படி கூத்து விடுற? என்னையேண்டா போய் அந்த பேய்கிட்ட கூத்து விடுற? நான் மனுஷன்டா. ஓ, எருமை மாடு. நீ வேண்டா பேய். அவள் பேய் கிடையாது, அவள் தான் மனுஷி. அப்புறம் அவளை தொட்டதும் தூக்கி வீசுதுன்றீங்க. என்ன தூக்கி வீசுது? டேய், ஏன்டா இப்படி என்னை பாடா படுத்துறீங்க எல்லோரும்? போங்கடா அப்படி. எங்கடா போகிறது? அது இல்லை, ஒரு வேளை அவள் என்னை கொன்னுட்டானா நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, எனக்கு ஒழுங்காக பிளாக் மேஜிக் கூட தெரியாது. என் உடம்புக்குள்ள இருக்க ஆத்மா என்ன இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெளில வாங்க அப்படின்னு சொல்லி அவன் பாடி அவனே டச் பண்ணுறான். அவங்க டச் பண்ணுறாரு. அப்போது அவர் பாடியிலேருந்து வந்த ஒரு ஆத்மா வந்துட்டு, ஹே, சும்மா இருக்க மாட்டேன். சும்மா நோய் என்ன தூங்குறவன் இப்படி தான் எழுப்புவியா? உனக்கு கொஞ்சம் கூட மேனஸ் இல்லை. ஏய், என்னை அவள் சாவடிக்க போகிறான்ருக்கா. நீ என்ன தூங்குறேன்ற? உனக்குல கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சோறுனா எதுவும் இல்லை? வெக்கமான சூடு சோறுன்னு நான் உடம்புல ஏண்டா இருக்கேன், நான் மூடிட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது திட்டிட்டு உள்ளே போயிடுது. ஸோ திரும்பி லெஃப்ட் சைடு வந்து டேப் பண்ணுறாரு. அங்கேருந்து வந்து ஒரு பொண்ணு, ஏய், என்னடா நினச்சிட்ருக்க? நான் பாட்டிக்கு ஏதோ என் பாய் ஃப்ரெண்டோட ரொமான்ஸ் பண்ணிட்டுருந்தா வந்து கெடுத்து விட்ற. சரி, உனக்கு வெக்கமாக இல்லை? ஒரு பொண்ணை தட்டி எழுப்புற? ஏய், உனக்கு போனால் போது நீ என் உடம்புல இடம் கொடுத்தது தப்புடி அச்சிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மதிக்கவே இல்லை ஜின்னை. அது பாட்டிக்கு உள்ளே போயிடுது. ஸோ ஒரு உடம்புல இருக்க மொத்த ஆத்மாவையும் வெளியே கொண்டு வந்து, இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, அப்படியே போங்கடா எல்லாம். ஏய், என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? நீ வான்னு சொன்னால் வர்றதுக்கும் போன்னு சொன்னால் போகிறதுக்கும் நீ வச்ச அடிமையானா? நீ முதல்ல போடா, நாங்கள் இப்படி தான் இந்த உடம்புல தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ரொம்ப ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு அது அப்படியே திருப்பி உள்ளே போயிடுது. இதெல்லாம் பார்த்து ஜங்குக்கு வெக்கமே இல்லை. போய் அந்த ஆத்மா கிட்ட திட்டு வாங்குற. சி, சாரி பாஷ், ஐயே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து மூஞ்சி சொல்லிக்கிறான். அப்போது கரெக்டாக வந்து அந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்பும்போது நீங்கள் அங்கே வரீங்க. ஸோ நீங்கள் அந்த இடத்துல காலடி எடுத்து வச்சதுமே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உங்கள் உடம்புல இருந்த அந்த சக்தி எல்லாம் அப்படியே வெளியே போயிடுது. இப்போ நீங்கள் வந்து வெறும் ஒரு நார்மல் கேர்ளாக தான் இருக்கீங்க. ஸோ இது டவுனுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. ஜங்குக், இந்த இடத்த விட்டு நம்ம போகக்கூடாது. அவள் இந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் அவளோட சக்தி எதுவும் பலிக்காது. ஸோ நம்மளுக்கு தேவையானது அவள் தான். இந்த இடத்த விட்டு அவளை வெளியே போக விடக்கூடாது. வெளியே போயிட்டோன்னா நம்ம அழிவு ஆரம்பம். ஏதாவது பண்ணு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனதும் அந்த பேலஸ்லாம் அகெயின் வந்து பழையபடி அவங்க அம்மா அப்பா இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து அந்த பேலஸ் இருக்குது இப்போது. அதை பார்த்ததும் நீங்கள் அப்படியே உள்ளே சுற்றி பார்க்குறீங்க. பார்த்ததும் உங்களுக்கு அந்த பேலஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு டவுன் நீ எங்கே இருக்க?
நீ எங்கே இருந்தாலும் இப்போவே நீ முன்னாடி வரணும். டயாங் ஒன்றை தான் சொல்கிறேன்னு சொல்லி டேவோட நேம் சொல்லி அப்படி கத்திட்டு இருக்கீங்க. அப்போ டயாங் வந்துட்டு, என்ன எதுக்கு வந்திருக்க? உன் மனசில் என்னடா நினச்சிட்டு இருக்க? கிடைக்கிற பொண்ணுங்களெல்லாம் சாகடிக்கணும். சாகடிச்சு என்ன பண்ண போகிற? இதை சாகடிக்கிறதுனால உங்கள் அம்மாவை நீ திருப்பி கூப்பிட்டு வர முடியுமா? இல்லை உங்கள் அப்பா தங்கச்சியை தான் உன்னால் திருப்பி கூப்பிட்டு வர முடியுமா? அதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா அப்பாவோட பாடி கூட எனக்கு கிடைக்காத அளவுக்கு இவனுங்க எங்கள் அம்மா அப்பாவை எரிச்சிட்டாங்க, உயிரோடு எரிச்சாங்க. உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும் டயாங், எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்க டக்குன்னு போய் ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ டயாங்கும் அவன் ஒரு பேய் அப்படின்றத மறந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். ஹக் பண்ணி அப்படியே அழுறான். என் அம்மா அப்பாவை என் கண் முன்னாடி எரிச்சாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நான் எப்படி இருக்க முடியும் சொல்லு? என் அம்மா அப்பாவை எரிக்கும்போது எனக்கு வெறும் 12 தான் வயசு. இப்போது எனக்குன்னு யாருமே இல்லை தெரியுமா? அதுவும் எனக்கு சொன்னாங்க பார்க்கணும், என்னையும் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏதோ இந்த ஊர்லேருந்து சில பேர் அவனுக்கும் இதுக்கும் எனக்கு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி என்னை இந்த ஊரை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. என் தங்கச்சியும் அப்படி தான் அனுப்பிச்சாங்க. ஆனால் அவன் என் அம்மா தான் வேணும்னு சொல்லி அந்த நெருப்பு எரியவே உள்ளே போயிட்டான். அவளையும் காப்பாற்ற முடியாமல் எங்கள் அம்மா அப்பாவையும் காப்பாற்ற முடியாமல் நான் இப்படி பாடுபட்டேன் தெரியுமா? யாருக்குமே இந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாது. டாங் எனக்கு புரியுது டாங், ஒன்றும் இல்லை. இன்னும் உனக்குன்னு யாரும் இல்லை, நீ ஃபீல் பண்ணாத. உனக்கு நான் இருக்கேன். இந்த ஊரை விட்டு நம்ம எங்கேயாவது போயிடலாம். நான் உன்னை பார்த்துக்கிறேன். உனக்கு உன் அம்மா அப்பாவாக நான் இருக்கேன். என்னை நம்பிட்டேன். நான் வரமாட்டேன். இந்த ஊரை நான் அழிச்சே ஆகணும். ஏன் உன் அம்மா அப்பாவை கொண்ட அந்த சில பேரை அவங்கள அழிக்கிறதுக்கு பதிலாக இந்த ஊரையே அழிக்கணுன்றி. அதுக்கப்புறம் எத்தனை குழந்தைங்க பிறந்திருக்கும்? எத்தனை பேர் புதுசாக இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க? அவங்க எல்லாரையும் சேர்த்து அழிக்கணுமா? ஆமாம், இங்கே இருக்க யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன். இருக்க எல்லாத்தையும் நான் சாகடிப்பேன். எனக்கு என் அம்மா அப்பா தங்கச்சி கொண்ட இந்த ஊர் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். டாங்க அப்போ நானும் இந்த ஊரில் தான் இருக்கேன், என்னையும் கொண்டுடு. இங்கே பாரு வகையன், உன்னை கொல்றதுக்கு எனக்கு மனசு வராது. தயவு செஞ்சு உன் ஃபேமிலியோட இங்கேருந்து நீ போயிடு. இப்போ நான் இந்த ஊரில் தானே இருக்கேன். நானும் இந்த ஊருக்கு தான். சொல்லப்போனால் உங்கள் அம்மா அப்பாவை எரிக்கிற அன்னைக்கு தான் நான் இந்த ஊரை விட்டு வெளியே போனேன். திருப்பி 10 வருஷத்துக்கு அப்புறம் என் சொந்த ஊருக்கு நான் வந்திருக்கேன். சொல்லப்போனால் அதில் எனக்கும் தான் இருக்குது. அப்போ நீ என்னையும் சேர்த்து கொண்டுடு. ஃபர்ஸ்ட் நீ என்னை கொல்லுட்டான், அப்புறமா இந்த ஊரை கொண்டுக்கோ. ஏன் உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? பார்த்தா லவுடா என்ன அது? டாங்கு லவ்லாம் பண்ண தெரியுமா? மூடிட்டு நில்லு நீ கொஞ்ச நேரம். ஐயா எல்லாத்தையும் மூடிட்டான்னு நின்றுருக்கேன். திட்டு திறந்து போட்டா நிற்கிறேன். மூடிட்டு போட. ஸோ இவனை வச்சுட்டு கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரைட் சைடு டாப் பண்ணி விட்டுறான். ஸோ அந்த பிள்ளை வெளில வந்து கற்றுன்னு கத்திகிட்டு இருக்கு. ஸோ இப்போது ப்ளீஸ் டேங், எனக்காக இது எதுவும் வேணாட்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹப் பண்ணியே வெளியில் அப்படியே கூப்பிட்டு போகிறீங்க. வெளியே போனால் உங்களோட சக்தி திருப்பி உங்களுக்கு வந்துடுது. டாங் வந்து திருப்பி தூக்கி வீசிடுறான். அந்த ஆத்மா அப்படியே தூக்கி வீசிடுது. இந்த டைம் அவனே அப்படியே பறந்து போய் விழுந்துடுறான். இதை பார்த்து உங்களுக்கு செம்ம ஷாக். என்னாச்சு டாங் உனக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி ஓடி வந்து அவனை தூக்குறீங்க. அவன் வந்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லை, தயவு செஞ்சு இங்கே நீ போயிடு, என்கிட்ட வராத ஒய்யன். டாங் உன்னை விட்டுட்டு நல்லா போக முடியாது. ஹே என்ன இன்றைக்கி தானே பார்த்தேன், அதுக்குள்ளே எதுக்கு உனக்கு இப்படி? டாங் உன்னை நான் பார்த்ததும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நீ வேணும், அவ்வளோதான். முடியாது, நடக்காது. இங்கே நீ கிளம்பி போயிட்டு ஃபஸ்ட்டு ப்ளீஸ். உன்னை விட்டுட்டுலாம் என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு வேளை நீங்கள் அவனை வெளியே கூப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த சக்தி அவனை விட்டு அப்படியே வெளியே போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஜங்குக் ஜின் தென்ட்டு இவங்க 3 பேரும் ஹேண்டையும் அப்படியே ஒன்றா கயிறு போட்டு கட்டி அங்கேருந்து அப்படியே வெளியே இழுத்துட்டு போகிறீங்க. ஸோ அவங்க போனால் அவங்க உடம்புல இருக்க ஆத்மாலாம் அப்படியே வெளில போகுது. அது திருப்பி வர்றதுக்கு இல்லாமல் நீங்கள் அதுக்குள்ளே
டாங்கை வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவனுக்கும் வந்து இப்போ உங்களுக்குள்ளே இருக்க அந்த சக்தி உள்ளே போகுது. ஸோ அதே மாதிரி தான் அவங்க 2 பேருக்குமே வந்து உங்ககிட்ட இருக்க சக்தி போகுது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஜஸ்ட் கேர்ள், அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ எந்த பவரும் கிடையாது. அந்த தெய்வ சக்தி மொத்தமும் வந்து டாங்கும் அதுக்கப்புறம் இவங்க ஜென்னுக்கும் போயிடுது. ஸோ இப்போ அந்த ஆத்மாலாம் உங்களுக்குள்ளே வரலான்னு பார்த்தா உங்களுக்குள்ளே வர முடியாது. பிகாஸ் நீங்கள் தான் வந்து காடோட சைல்டு இல்லை. அதனால் இப்போது இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் உங்கள் உடம்புலேருந்து ஒரே ஒரு ஆத்மா வெளியே வருது. அது யாருன்னு பார்த்தா டாங்கோட அம்மா. அதை பார்த்ததும் டாங் செம்மையாக அழுகுறான். டாங், இவளை நான் தான் உன்கிட்ட அமிச்சேன், நிஜமா. இவளை உனக்காக நான் அமிச்சேன். இந்த ஊரை அழிக்கணுன்ற எண்ணத்தை அப்படியே விட்டுட்டேன். நான் உன் அப்பா உன் தங்கச்சி எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கு, சரியா? இப்படியே இரு. இவ உனக்கானவளாக இருப்பா, உன்னை பார்த்துப்பா. உனக்கு இந்த ஊரை விட்டு நீங்கள் 3 பேரும் போயிடுங்க. இவளையும் கூப்பிட்டு போயிடுங்க. உங்களோட சேர்ந்தான்னு தெரிஞ்சா இவளையும் கொன்னுடுவாங்க. எங்காவது போயிடுங்க, திருப்பி இந்த ஊருக்கு வந்துடாதீங்க. ஆனால் அம்மா ப்ளீஸ். டாங்க, எனக்கு தெரியும் டாங்க, உனக்கு சின்ன வயசுலேருந்து இவ்வளோ தான் பிடிக்கும்னு சொல்லு. நீ இந்த ஊருக்கு வந்தப்போ நீ இவ்வளோ தானே மனசில் நினச்சிட்ருக்க? ஆமாம். அப்புறம் என்ன? இவளை கூப்பிட்டு போய் சந்தோஷமாக வாழ்கிற வழியை பாரு, அவ்வளோதான் உனக்கு நான் சொல்லுவேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு டாங்கோட கை வந்து கட் பண்ணி, ஸோ அவனோட ரத்தத்துலேயே உங்களுக்கு நெத்தியில் அப்படி போட்டு வச்சு விடுறான். அதை பார்த்ததும் உங்கள் அம்மாவோட ஆத்மாலேருந்து இப்படி இன்னும் 2 ஆத்மா, அவங்க தங்கச்சியும் உங்கள் அப்பாவும் வந்து வெளியே வராங்க. டாங்கோட அப்பாவும் வெளில வராங்க. ஸோ இதை பார்த்து அவங்க 3 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இந்த உலகத்தை விட்டு அப்படியே வெளில போகிறாங்க 10 வருஷத்துக்கு அப்புறமா. ஸோ இப்போது டாங் வந்து ரொம்ப திருந்திட்டான். இந்த ஊரை விட்டே அப்படியே வெளில போயிடுறான். அப்படியே உங்கள் லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஓகேடா, இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே கொண்டு போனால் நல்லா இருக்காது. ஸோ ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் தான் சொல்லணும். லைக் எனக்கு இந்த ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணும்போது டாங்கோட கண்ணை பார்த்ததும் எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. பிகாஸ் தனியாக இருக்க டைமில் ரெக்கார்ட் பண்ணுறனால என்ன சொல்கிறதுனா, ரூம் ஃபுல்லாக ரொம்ப டார்க்காக இருக்குது. கொஞ்சம் கூட வந்து வெளிச்சம் இல்லாமல் இருக்கா. அதனால் என்ன பண்ணுறது, பயமாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நான் கிட்ட போய் பேசாதாங்க.